தாழ்த்த தாழ்த்த வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவனை தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்களை தெரியாமலே உங்க பேர் எங்கேயோ உயர்ந்துகிட்டு இருக்கும். உங்களை தெரியாமலே உங்க குடும்பத்துல உங்க பேரை ஆண்டவர் எங்க கொண்டு வந்துட்டே இருப்பாரு? மேல கொண்டு வந்துட்டே இருப்பாரு. யோசேப்பு தன்னை தாழ்த்தினார். யோசேப்புடைய சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க? யோசேப்பு பேரே பூமியில இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா டே பை டே வசனம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் அவன் என்ன செஞ்சுட்டே இருந்தானா? வளர்ந்து வந்து கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் கூட இருந்தார். அவன் தாழ்மையை பார்த்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல யாரெல்லாம் யோசேப்புக்கு விரோதமா எழும்புனாங்களோ அத்தனை பேரையும் யோசேப்புக்கு முன்பதாக கொண்டு முழங்கால் படியிட வைத்தாரா, வைக்கலையா? சோ அப்ப பொறுமையா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும், அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவை பொறுமை, தாழ்மை, அவருடைய கிருபையை சார்ந்து வாழணும். ஓகே சார். அதனால ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது மட்டும் நம்முடைய எந்த பெருமைகளையும் உள்ள கொண்டாந்துடாதீங்க. எப்படி உங்க ஷூஸ் அண்ட் சப்பல்ஸ் எல்லாம் வெளியே கிடக்கோ அதுல கலத்தி வச்சுட்டு வந்துடணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஆண்டவருடைய தொடுதலை நாம் உணர